ஜோதிடத்தை போகிறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லா பொருத்தமும் பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் தவறு நடக்குது. வாழும்போதும் அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு ஒரு முடிவும் இங்கே கொண்டு வரப்படுது. இது எதனால் நடக்குது சார்? இது காரணம் என்னென்னா, மக்களுடைய பொறுமை இல்லாத தன்மை. இந்த 6 பொருத்தத்திலையும் 8 பொருத்தத்திலையும் வசிய பொருத்தம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை பழையிடும். நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஏன் ஒரு பெண் மீது ஈர்ப்பு வர்றது? சிலர் மட்டும் எல்லாருக்குமே கவர்ச்சிகரமாக அமைவார்கள். சிலரால் சிலரோடு தான் ஒத்துப்போக முடியும். இந்த ஒத்துப்போகக்கூடிய தன்மை இல்லாமல் திருமணம் செய்வதால், அதுபோல இன்னாருக்கு இன்னார் தான் என்று விதி இருக்கு. அதை மீறி நாம் செய்யும்போது அந்த திருமணம் தோற்று விடுகிறது. உங்களை ஆரம்பத்தில் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் காலப்போக்கில் வாழ்ந்துமேன் வாழ்கிறங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல சார், அந்த வார்த்தைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சட்டம் சமுதாய கட்டுப்பாடுனால சிலர் வேறு வழி இல்லாமல் வாழ்கிறார்களே தவிர 11 பொருத்தமும் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். 8 பொருத்தம் இருந்தா போதும், 9 பொருத்தம் இருந்தா அவங்களே முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆண் பெண்ணுக்கு மட்டும் இருக்கணும் இல்ல, நண்பர்களுக்குள்ளேயே உண்டு. நண்பர்களுக்குள்ள இருக்கு. இது இந்த நட்சத்திரத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய நபருக்கும் ஒற்றுமை இருந்தால் கட்டாயமாக அந்த ஜாதகம் மேன்மைக்கு வரும். கல்யாணம் பண்ணிடுறாங்க, பண்ணிட்டு கேஸ்ட் இஷ்யூவாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம். அதில் பலிகடா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது அவங்கள மரணத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ டைவர்ஸ் அதிகமாகிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தொடர்புகள் சம்மந்தமான நிறைய செய்திகள் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ஜோதிடத்தை போகிறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லா பொருத்தமும் பார்க்குறாங்க. அதான் சொல்லுவாங்களே 11ல் 8 இருந்தால் அப்பா இந்த ஜோடி பிரமாதமான ஜோடிப்பா அப்படிங்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறமும் தவறு நடக்குது. வாழும்போதும் அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு ஒரு முடிவும் இங்கே கொண்டு வரப்படுது. இது எதனால் நடக்குது சார்? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக பொருத்தங்களை பார்க்கும்போது 11 பொருத்தத்தில் 6 பொருத்தம் 7 பொருத்தம் சரியாக இருந்தால் பண்ணலான்றாங்க. இது காரணம் என்னென்னா, மக்களுடைய பொறுமை இல்லாத தன்மை. வேகமாக திருமணம் செய்யணும், அதற்காக 6 பொருத்தம் இருந்தால் போதும். சில பேர் 10லேருந்து 20 ஜாதகம் பார்ப்பாங்க, பார்த்து சரியான ஜாதகத்தை சேர்த்து வைப்பாங்க. இது ஒரு பக்கம். இந்த 6 பொருத்தத்திலையும் 8 பொருத்தத்திலையும் வசிய பொருத்தம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை பாழாயிடும். காரணம், இந்த ஒருவருக்கொருவர் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்புத்தன்மை இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை இனிக்காது, ஏமாற்றத்தான் தரும். பொதுவாக காந்தமும் இரும்பும் போல ஒரு ஜோடி அமைஞ்சால் எத்தனை பிரச்சனை வந்தாலும், அதாவது ஏழ்மையாக இருந்தாலும், பணம் வந்தாலும், பணம் வரலைனாலும், வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் பிரிய மாட்டார்கள். சில இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம், காதலன் ஊனமுற்றவன் என்று தெரிஞ்சாலும் அந்த காதலனை விட்டு அந்த காதலி போக மாட்டார், அவரை தான் திருமணம் செய்து கொள்வார். அந்த முடிவில் அப்படி திடமாக இருப்பாங்க. காரணம் ஈர்ப்பு. சில ராசிக்கு தான் சில ராசி ஈர்ப்பாக அமையும். இப்போ பொதுவாகவே ஒரு கல்லூரியிலையோ ஒரு அலுவலகத்திலேயோ பொது இடத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஏன் ஒரு பெண் மீது ஈர்ப்பு வர்றது? ஒரு பெண்ணுக்கு மற்ற ஒரே ஒரு ஆண் மீது ஈர்ப்பு வருகிறது. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தம்
வசிய பொருத்தம் நல்லா அமையும். ம். இந்த வசிய பொருத்தம் இருந்ததுன்னா கட்டாயமாக அவர்கள் பிரியவே மாட்டார்கள். இதை யாரும் பார்க்கறது இல்லையா சார்? இந்த வசிய பொருத்தத்தை இவங்க பொதுவாக ஜோதிடர்கள் 9 பொருத்தம் இருந்தால் போதும், 8 பொருத்தம் இருந்தால் போதும். வசிய பொருத்தம் மட்டும்தான் கடைசி வரை ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாகவே ஒரு அறையில் ஒரு பூ தொட்டியை வச்சா அந்த செடியானது சூரிய வெளிச்சம் வரக்கூடிய திசையை நோக்கி தான் வளரும். ம். அதுபோல் தனக்கு ஆதரவான, தனக்கு காந்த சக்தி கொடுக்கக்கூடிய மற்ற ராசியோடு தான் இவங்க ஈடுபடுவாங்க. பொதுவாகவே ரத்தத்திலேயே எல்லா ரத்தமும் எல்லாருக்கும் சரிப்பட்டு வராது. ஆமாம், ஓ பாசிட்டிவ் தான். ஓ பாசிட்டிவ் தவிர ஏபி என்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆக சிலர் மட்டும் எல்லாருக்குமே கவர்ச்சிகரமாக அமைவார்கள். சிலரால் சிலரோடு தான் ஒத்துப்போக முடியும். இந்த ஒத்துப்போகக்கூடிய தன்மை இல்லாமல் திருமணம் செய்வதால் வாழ்க்கையில் அந்த ராசிக்காரரை பிற்காலத்தில் அந்த பெண் பார்க்கும்போது தவறுகள் நடக்கிறது. ஓ, சரியான ஒரு நபரை பார்க்கும்போது, சரியான நபரை, அதாவது தன் ராசிக்கு கவர்ச்சியான ஒருவரை பார்க்கும்போது திருமணத்திற்கு பின்பும் அந்த பெண்ணுக்கு ஒரு விதமான கவர்ச்சி, அட்ராக்ஷன், அதுதான் அந்த திருமணத்தை மீறிய உறவு வருது. இதுதான் ஆணுக்கும் பொருந்தும்ல சார்? எல்லாருக்கும். காரணம், எல்லா ஆண்களும் ஒன்று தான், எல்லா பெண்களும் ஒன்று தான்னா கூட குணாதிசயங்கள் மாறுகிறது. இந்த குணாதிசயம் மாறும்போது அதோடைய கவர்ச்சியும் மாறுகிறது. அது பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜாடிக்கேற்ற மூடி. அதுபோல் இன்னாருக்கு இன்னார் தான் என்று விதி இருக்குது. அதை மீறி நாம் செய்யும்போது அந்த திருமணம் தோற்று விடுகிறது. இல்லை சார், ஒரு சில பேர்லாம் நான் உங்களை ஆரம்பத்தில் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் காலப்போக்கில் வாழ்ந்துமேன் வாழ்கிறேங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல சார், அந்த வார்த்தைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதாவது சில நேரங்களில் சுமையே சுகமாகும், சில நேரங்களில் சுகமே சுமையாகும். வேறு வழி இல்லை. அதாவது நம்ம சமுதாய கட்டுப்பாடெல்லாம் இருக்கிறதுனால, சட்டம் சமுதாய கட்டுப்பாடுனால சிலர் வேறு வழி இல்லாமல் வாழ்கிறார்களே தவிர அதில் ஒரு கவர்ச்சி இருக்காது. ஏன்னா 60 வயசில் டிரைவர்ஸ் வாங்குறவங்களும் இருக்காங்கல்ல, 60 வயதில் திருமணம் செய்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள், 60 வயசில் டைவர்ஸ் வாங்குபவர்களும் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா அவர்களுக்குள்ள உள்ள கவர்ச்சி, அந்த பாண்டிங் அது இல்லாத போது கட்டாயமாக எதை சேர்த்து வைத்தாலும் நெடுநாட்கள் அது நிற்காது. இதுதான் காந்தம் இரும்பையும் சேர்த்து வச்சிங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் 2 இரும்பை கொண்டு ஏதோ ஒரு விஷயமாக ஒட்டுகிறோம் என்றால் அந்த ஒட்டுப்பசை தீர்ந்தவுடன் அது 2ம் விழுந்துவிடும். இது இயற்கையுடைய நியதி. ஆக இந்த ராசி பட்டியல் நான் கொடுத்துருக்கேங்க. பொதுவாக மேஷத்துக்கு சிம்ம ராசி நல்ல ஒத்துமையாக இருப்பார்கள். காரணம், மேஷம் சூரியன் உச்சமாகக்கூடிய இடம், சிம்ம ராசி என்பது சூரியனுடைய வீடு. ஆக உச்சமாகக்கூடிய இடமும் ஆட்சி இடமும் இருந்தால் ஒத்துமையாக இருக்கும். அவருடைய நட்சத்திர காரகன் யார், மணமகளுடைய நட்சத்திரத்தின் அதிபதி யார், இதை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர்களுக்குள்ள வசிய பொருத்தம் இருக்கா இல்லையா? இது எந்த ஒரு ஜோதிடரும் பார்க்கறதே இல்லையா சார்? அதாவதுங்க, இது கேட்பவர்கள், பொருத்தம் பார்க்க சொல்பவர்கள் அவங்களே சொல்லிடுறாங்க, 11 பொருத்தமும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம், 8 பொருத்தம் இருந்தால் போதும், 9 பொருத்தம் இருந்தால் அவங்களே முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போது 11 பொருத்தத்துக்காக அவர்கள் கால தாமதம் பண்ண தயாராக இல்லை. அது முடிவில் இது போல் முடிகிறது. அதாவது திருமண உறவில்
பலவிதமான பிரச்சனைகள். இப்போது தவறே நடந்தாலும் 2 பேரும் ஒருவரோடொருவர் கவர்ச்சியில் இருந்தால் அந்த எந்த தவறையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான், அதாவது வேண்டாத மருமக கால்பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம், இதுதான் வந்து பிரச்சனைக்கு. இதே போல் நண்பர்களையும் தேர்ந்தெடுக்கலாம். நம்மளுடைய நண்பர்களுடைய ராசியை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான நண்பர் அந்த வசியத்தில் வந்துடுவார். வசிய பொருத்தம் என்பது ஆண் பெண்ணுக்கு மட்டும் இருக்கணும் இல்லை, நண்பர்களுக்குள்ளேயே உண்டு. நண்பர்களுக்குள்ளே இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்த நண்பர்கள் சொன்னீங்கல்ல, அதில் எந்த ராசி ரொம்ப பொறுத்து போகும்? எந்தெந்த ராசிக்காரர்கள்? அதான் இதே தான், மேஷம் சிம்மம், அதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு. பொதுவாகவே 5ஆம் வீடு நண்பர்களின் வீடு. அந்த நட்பு இருந்தாலே திருமணத்திற்கு பின்பும் அவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவின்றது நம்ம சமுதாயம் சொல்கிறது, அதை மீறி அவர்கள் நண்பர்கள், நல்ல நண்பர்களாக இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதாவது ஒருவர் வீட்டில் எலி வெளியில் புலி, மற்றொருவர் வீட்டில் புலி வெளியில் எலி. அதாவது அதிகாரம் செலுத்தக்கூடியவர் ஒருவர், அதிகாரம் செலுத்தாதவர் ஒருவர். அதுபோல் இருந்தால்தான் குடும்பம் நல்ல முறையில் வரும். அதுக்கு ஏற்ற ஒரு அட்டவணை தான் வசிய பொருத்தம். சரி சார், அதே விஷயம் அந்த செகண்ட் மேரேஜ் வந்து சக்ஸஸாக போகிறது, ஃபர்ஸ்ட் மேரேஜ் இது ஆளே மாறிட்டான் இந்த எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரும்ல. அதுக்கு காரணம் முதல் திருமணம் வசிய பொருத்தம் இல்லாமல் பண்ணியிருப்பார்கள், அடுத்தது வசிய பொருத்தத்தோடு செய்திருப்பாங்க. இந்த வசிய பொருத்தம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்கும் சமமானது. இதே போல் இந்த வசிய பொருத்தத்தை வைத்து கொண்டு கிரகங்கள் நட்பு இல்லையா பகையா என்றும் பார்க்கலாம். அடேங்கப்பா. காரணம் அந்த கிரகமானது அந்த நட்சத்திரத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறது என்பது அர்த்தம். காரணம் அந்த நட்சத்திரத்தில் அது சஞ்சாரிக்கிறது. அப்போ அந்த நட்சத்திரத்தை திருமணம் செய்து கொண்டு விட்டது. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய நபருக்கும் ஒற்றுமை இருந்தால் கட்டாயமாக அந்த ஜாதகம் மேன்மைக்கு வரும். பகையா அதுதான் நட்பு பகை பார்க்கணும். பொதுவாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சனிக்கு சந்திரன் பகை அது போல எல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. காரணம் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவருக்கு பகை நட்சத்திரமா நல்ல நட்சத்திரமா அதை பார்த்தும் ஜாதகத்துக்கும் அதை எடுத்துக்கலாம். சரி. ஸோ ஆக 11 திருமண பொருத்தம்ன்றது 11 விதமான கல்யாண குணங்கள். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு மகேந்திர பொருத்தம் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா குழந்தை இவர்களுக்குள்ள கம்பேட்டிபிலிட்டி ஃபார் சில்ட்ரன். மனம் கம்பேட்டிபிலிட்டி பார்க்கணுன்னா வசியம். இந்த வசிய பொருத்தத்தை வைத்து தான் அஷ்டமா சித்தே பண்ணுறது. மரணம் பேதனம் வசியம். அதற்கே நாள் பார்க்கும்போது ஒருத்தரை வசியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த குறிப்பிட்ட நாளில் செய்ய வேண்டும். சரி, அதுக்கும் வசிய பொருத்தம் பார்த்து தான் ஆகும். ஆக வசிய பொருத்தம் இருந்தால் தான் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கடைசி வரை பிரியாமல் இருப்பாங்க. நமக்கே தெரியும், 90 வயது உள்ள ஒருவர் மனைவிக்கு 85 வயது, எந்தவித பிரச்சனை இல்லாமல் சேர்ந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்குள்ள திருமண பிரிவெல்லாம் ஏற்படலை. 40 வருடம் 50 வருடம் கூட இணை பிரியாத வேணும். வசிய பொருத்தம் இருந்தால் இவர் முகத்தை அந்த பெண் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். அந்த பெண்மணியின் முகத்தை எப்போதும் தினமும் பார்க்க வேண்டும் என்று தோன்றும். ஒரு சிலருக்கு வந்து பல வாழ்நாள் முழுவதும் குழந்தை இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் எந்த ஒரு தருணத்திலையும் அவங்க பிரிய மாட்டாங்க. ஆமாம்.
அதுவே வந்து 2 வருஷம் குழந்தை இல்லைனாலும் கூட டக்குன்னு பிரியறவங்களும் இருக்காங்க. அதுக்கு காரணம் ஒருவருக்கு ஒருவர் ஈர்ப்பு இல்லை. ம். அந்த ஈர்ப்பு இல்லை என்றாலே அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வராது. வெறும்ன தலையெழுத்தேன்னு வாழறது வேற, தினமும் சந்தோஷமாக வாழுது வேற. சரி சரி, இந்த காதல் தோல்விக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? கட்டாயமாக உண்டு. இருக்கு. காரணம், அந்த வசியம் வேலை செய்யும் போது அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். தசாபுக்தி மாறுகிறது. தசாபுக்தி மாறும்போது அந்த வசியத்தின் வலிமை குறைந்து விடுகிறது. ம். அந்த காதலிக்கும் நேரத்திலேயே திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் நல்ல முறையில் இருந்திருப்பார்கள். இதுதான் வந்து பொதுவாக வசியம் என்றால் இதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் திருமணம், இந்த வசியம் இல்லை என்றால் வருத்தம். இல்லை சார், இன்னொரு விஷயம், கல்யாணம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு வந்து கேஸ்ட் இஷ்யூவாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம். அதில் வந்து பலிகடா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது வந்து அவங்கள மரணத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. அப்படி இருக்கும்போது 2 பேரும் இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான் உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஒன்று வசியம் இருந்தால் அவர்கள் ஒன்றாக இறக்கவே விரும்புவார்கள். ஓ, அதுவும் வசியம்தான் காரணம். அதான் அஷ்டமாசத்திலே ஒன்று வசியம். மரணம், வேதனம், வசியம். அப்போ ஒருவரை வசியம் செய்ய வேண்டும் என்றாலே குறிப்பிட்ட நட்சத்திர நாளை கண்டுபிடிக்கணும். அந்த நாளில் வெகு எளிதாக வசியம் செய்யலாம். எல்லா நாளும் செய்ய முடியாது. அப்போது சில நாட்கள் நம்மளே பார்க்குறோம், விரோதியாக இருந்தவன் கூட நம்மை பார்த்த உடனே ஒரு புன்னகை புரிகிறான். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா வசியத்துக்கான நாள் அது. ஓ, இதெல்லாம் கூட பேசுகிறனாலும் ஆமாம், விரோதி நண்பனாவான். வசியம் இல்லை என்றால் நண்பனே விரோதி ஆவான். ஓ, அதனால தான் துரோகங்கள்லாம் ஏற்படுது. அதுதான் துரோகம். சரி, வசியம் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பல பேருக்கு தெரியாத விஷயம், முக்கியமாக ஜோதிடர்கள்ட்ட போய் நீங்களாம் வந்து கேட்காதீங்க பொருத்தம், அவங்களா சொல்கிறது தான் பொருத்தங்கிறது உசிதமான ஒரு கருத்துன்னு நினைக்கிறேன். பலருக்கும் இது ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி.